அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் பிஎம்எல்ஏ ஆக்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சகட்டு மீதிக்கு அதிகாரம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சியானது ஒரு டாஸ்மாக் கடையில் போய் போவாங்க, அன்றைக்கி சேல்ஸ் வந்து 40 லட்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி 60 லட்சம் பணம் இருந்ததுன்னா அந்த 20 லட்சத்தை பிடிக்கிறாங்கல்ல, அதுதான் கேஸ் ஆக்சுவல். ஓகே, எக்ஸ்ட்ராவாக எப்படி பணம் வந்துருக்கு, அந்த டிப்போர்ட் மேனேஜர் அவன். அப்போது இன்றைக்கி நீங்கள் செந்தில் பாலாஜி அவங்க சொந்தக்கார வீட்டில் ரைடு பண்ணீங்கல்ல, அப்போ அன்றைக்கி டாஸ்மாகில் எக்ஸஸாக பிடிச்ச பணம் எங்கே போச்சுன்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஆனால் நீங்கள் கரெக்டாக டிஎம்கே ஆட்களை பார்த்து புரிய வைக்கிறீங்களே, இது என்ன அணுகுமுறை ஆக்சுவலாக? இது என்ன நியாயமா? இது பாரபட்சம் தானே இது. அப்போ நீங்கள் உங்கள் கூட ஏடிஎம்கே வந்து கூட்டணியில் இருந்தாங்கன்னா எந்த ஊழல் செஞ்சாலும் கண்டுக்க மாட்டீங்களா? நீங்கள் வந்து ஆரூட்டால் 2400 கோடி ரூபாய் ஊழல் சிபி எக்கனாமிக் விங் வந்து கேஸ் இருக்கு ஆக்சுவலாக. அந்த எஃப்ஐஆர்ல 2400 கோடி மக்கள் ஏமாந்துருக்காங்க. நீ அந்த எஃப்ஐஆர் எட்டியே பார்க்க மாட்டேன்றிய. அப்போது நீங்கள் செலக்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் திமுகவை பழி வாங்கணும், எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி திமுக மந்திரிகள் பேரை டேமேஜ் பண்ணணும், அதுதானே உங்கள் நோக்கமாக இருக்குது. நீங்கள் எதை சொன்னாலுமே மக்கள் நம்புறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து என்ன வேணால் சொல்லிட்டு தப்பிக்கலாமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? வெஸ்ட் பெங்காலில் ஒரு நீதிபதி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் நிற்க வச்சு உன்னோட இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணுற, நீ என்ன இது என்ன அது என்னன்னு கேட்குறான். அவன் பதில் தெரியாத முடிக்கிறான். இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு திமுகவை டார்கெட் பண்ண, அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். திமுகவே பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுகவை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட துரைமுருகன் வழக்கில் விடுச்சு தப்புன்ட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, மறுபடியும் விசாரிக்கணும்னு வந்திருக்கு. திமுக ஆட்சியில மாறி அதிமுக மந்திரிகள் மேல போடப்பட்ட வழக்குகளின் நிலை என்ன? அந்த ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. கண்டிப்பா சார், அடுத்த ஒரு வருஷம் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு நிறைய குறைச்சல் கொடுப்பாங்க சார். நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட் கூட்டணி வேற சேர்ந்துட்டாங்க. ஏமா கூட்டணி வேற சேர்ந்துட்டாங்க. ஆனா திமுக வந்து கோட்டை விட்டாங்க. முதல்லயே வந்து இந்த அதிமுக மந்திரிகள் உள்ள போனாங்க. செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுறாருன்னு எடுத்து அதுல சந்தேகமே இல்லை. குறிவைக்கப்படும் செந்தில் பாலாஜி மீண்டும் குறிவைக்கப்பட்டார். தமிழ்வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், டாஸ்மார்க் மேல வந்து நீங்க ஏடி சோதனை நடத்தலாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த முழுமையான தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டது? இல்லை, அதாவது டாஸ்மாக் சேலஞ்சு பண்ண விஷயம் என்னன்னா வந்து அந்த சர்ச் அண்ட் சீசர்ன்னு இருக்கு. அதாவது சோதனை பண்ணி பறிமுதல் பண்றாங்களா ஆவணங்கள்லாம், அந்த செக்ஷன் 17 அது பிஎம்எல்ஏ ஆக்டில் பண்றாங்க. அந்த ஆக்டில் பண்ணும்போது பிஎம்எல்ஏ ஆக்டில் பண்ணும்போது சில ப்ரொசீஜர்ஸ்லாம் கடைபிடிக்கலை அப்படின்ற பாயிண்ட் தான் அங்கே இருக்குது ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து அங்கே பெண்கள் எல்லாம் வந்து நீங்கள் சோதனை செய்யும்போது அவங்கள வந்து வீட்டுக்கெல்லாம் அனுப்பலை, அவங்க உட்கார வச்சிட்டிங்க. அது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மாதிரி இருந்தது. ஸோ அது மனித உரிமை மீறுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துன்ற மாதிரி டாஸ்மாக் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து இவங்க கவர்மெண்ட் அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து முறைப்படி தான் வந்து பண்ணிடுவோம் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. என்னென்னா அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் பிஎம்எல்ஏ ஆக்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சகட்டு மீதிக்கு அதிகாரம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இசிஐஆர்னு ஒன்று இருக்குது. அது தயார் பண்ணியும் பண்ணலாம், தயார் பண்ணாமையும் பண்ணலாம், கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காத போனாலும் போகலாம், இப்படிலாம் பலவிதமான இது வச்சுருக்காங்க. அதனால் அப்புறம் வந்து அதே மாதிரி செக்ஷன் 19 ஆஃப் பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுன்றது, நான் சோதனை பண்ணுறேன், நான் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்னா அந்த ப்ரொசீஜர் அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நான் வந்து ஊழலை சம்பாதிச்ச பணத்தை வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த பணம் எப்படி போயிருக்கு? நான் சம்பாதிச்ச பணம், நான் ஒரு டெண்டர் கான்ட்ராக்டில் ஒரு 1000 கோடி சம்பாதிச்சிட்டேன். அந்த 1000 கோடியை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போகும்போது அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்குல்ல, அந்த அந்த அதை கண்டுபிடிக்கலாம் அவங்க வேலை. மணி லாண்டரிங் எப்படி போகுது. ஸோ அந்த மணி லாண்டரிங் போகிறதுன்னு பார்க்கும்போது இது வந்து என்ன கேஸ்னா ஆக்சுவலாக இது 46 எஃப்ஐஆர் இருக்குது. அதுக்குள்ளே தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அதாவது திமுக ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குல்ல 21, அது வந்து ரொம்ப குறைந்த ஆப்ஷன் தான். 15 16 லோயர் லெவல் ஸ்டாஃப் இருக்காங்க, டாஸ்மாக் லோயர் லெவல் ஸ்டாஃப், அவங்கள பற்றி போட்டது. மீதி எல்லாமே வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் போட்ட எஃப்ஐஆர்ஸ். இந்த பாட்டில் நிறுவனங்கள் இந்த எஃப்ஐஆர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா
அந்த டாஸ்மாகோட டிப்போர்ட் மேனேஜர், அப்புறம் டாஸ்மாக் அவுட்லெட்ல அதிகமா கேஷ் பிடிச்சது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இந்த பாட்டில் கிட்டில் இந்த எக்ஸைஸ் டியூட்டி இந்த விஷயங்களே இல்ல, எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது. ஒரு டாஸ்மாக் கடையில் போய் போவாங்க, அன்னைக்கு சேல்ஸ் வந்து 40 லட்சம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு 60 லட்சம் பணம் இருந்ததுன்னா அந்த 20 லட்சத்தை பிடிக்கிறாங்கல்ல, அதுதான் கேஸ் ஆக்சுவலா. ஓகே, எக்ஸ்ட்ராவா எப்படி பணம் வந்தது, அந்த டிப்போர்ட் மேனேஜர் அவன், அந்த டிப்போர்ட் மேனேஜர் அவன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து டாஸ்மாகோட பிகர் ஊழல் இருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. டாஸ்மாகோட லோயர் லெவல்ல இருக்கிற ஊழல். இதுக்கு லோயர் லெவல்ல இருக்கிற ஊழலுக்கு நீங்க வந்து எதுக்கு ஹையர் சைடு போய் அந்த ஆஃபீஸை இன்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க போக வேண்டியது டிப்போ மேனேஜர் இல்ல டாஸ்மாக் கடையில் எக்ஸஸ் டேக்ஸ் பிடிச்சிங்கன்னா அது யாருக்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த மணி லாண்டரிங் எங்க போச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வந்து நீங்க டாஸ்மாக் ஆஃபீஸ் நேரம் அந்த எஃப்ஐஆர் வச்சு டாஸ்மாக் ஆஃபீஸ் போறீங்க, சரி ரைட்டு போனீங்க, ஓகே. நீங்க போயிட்டு வேற ஏதோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. சில லிக்கர் கம்பெனிக்கெல்லாம் போறீங்க, அங்க ஏதோ வந்து எக்ஸைஸ் டியூட்டியை எவேட் பண்ணிட்டு அண்ணா கொடுத்தா நிறைய பாட்டில்ஸ் போறதுன்னு சொல்றீங்க, ரைட்டு. ஆனா உங்களோட எஃப்ஐஆர் எதுவும் சொல்லுது ஆக்சுவலா? உங்க எஃப்ஐஆர் வந்து அந்த கீழ் லெவல்ல இருக்கிற ஊழலை பத்தி சொல்லுது ஆக்சுவலா, மேல் லெவல்ல இருக்கிற ஊழல் கிடையாது. அங்க எக்ஸைஸ் டியூட்டி விஷயங்கள்லாம் கிடையாது ஆக்சுவலா வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதுலயே வந்து உங்க எஃப்ஐஆர் மீறி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. சரி, அப்படியே போனீங்கன்னா கூட அந்த பணம் எப்படி போச்சு? இப்போ ஏடிஎம்கே ஆட்சி தங்கமணி வந்து மதுவிலக்குத்துறை ஆயத்துறை மந்திரியா இருக்காரு. அப்போ இன்னைக்கு நீங்க செந்தில் பாலாஜி அவங்க சொந்தக்கார வீட்டுல ரைடு பண்றீங்கல்ல, அப்போ அன்னைக்கு டாஸ்மாக்ல எக்ஸஸா பிடிச்ச பணம் எங்க போச்சுன்னு பாக்கலாமா வேண்டாமா? அப்போ அன்னைக்கு நீங்க போய் பார்க்காத வந்து இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இருக்கு ஆக்சுவலா? அப்போ இன்னைக்கு மட்டும் நீங்க செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணீங்கன்னா அப்போ ஊழல் நடவடிக்கையில ஒரு பாரபட்சம். நீங்க இன்னைக்கு ரைடு நடத்தில இருந்து டாஸ்மாக்ல முறைப்படி நடத்தினோம், நாங்க மகசூல் தயார் பண்ணி கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம், பஞ்சனாமான்றாங்க, அதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தோம் அப்படிலாம் சொல்றாங்க, கரெக்ட். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த எஃப்ஐஆர் படி அந்த 46 எஃப்ஐஆர் படி டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா, டியூரிங் தி கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ்னா கடந்த பல வருஷங்களாக போடப்பட்ட எஃப்ஐஆர், அது ஏடிஎம்கே ஆட்சி அடக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தங்கமணியோட சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணாங்க, இவரு செந்தில் பாலாஜி ஆளுங்க வீட்டுல மட்டும் ரைடு பண்ண என்ன அர்த்தம்? ஊழல் எதிர்ப்புன்னா எல்லாம் ஊழல் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் எதிர்க்கணும், அவன் ஏடிஎம்கே எவனா இருந்தாலும் கவலை இல்லை. ஆனா நீங்க கரெக்டா டிஎம்கே ஆட்களை பார்த்து குறி வைக்கிறீங்களே, இது என்ன அணுகுமுறை ஆக்சுவலா? இது என்ன நியாயமா? அது பாரபட்சம் தானே இது. அப்ப நீங்க உங்க கூட ஏடிஎம்கே வந்து கூட்டணியில இருந்தாங்கன்னா எந்த ஊழல் செஞ்சாலும் கண்டுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து விசாரிக்காத குற்றங்களே கிடையாது. சாரதா ஸ்கேம், நாரதா ஸ்கேம், எல்லாம் வெஸ்ட் பெங்கால், எல்லாமே இந்த சிட் ஃபண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த விஷயங்கள், இந்த பணம், இந்த மோசடி ஸ்கீம்ஸ் எல்லாமே, அந்த ஸ்கீம்ஸ் இன்னைக்கு வந்து இங்க வந்து ஆருத்ரால 2400 கோடி ரூபாய் ஊழல் சிபிஐ எக்கனாமிக் விங் வந்து கேஸ் இருக்கு ஆக்சுவலா. அந்த எஃப்ஐஆர்ல 2400 கோடி மக்கள் ஏமாந்துருக்காங்க. நீ அந்த எஃப்ஐஆர் எட்டியே பார்க்க மாட்டேன்றிய. இந்தியாவில் எந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி எந்த எஃப்ஐஆர் போட்டாலுமே நீங்க அதுக்குள்ள வரலாம். பிஎம்எல்ஏ ஆக்டா தான் உங்களுக்கு வழி வைக்குது. நீங்க அது சிஆர்பிசிலேருந்து ஆரம்பிச்சு ஐபிசிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விதமான சட்டங்கள் இருக்குல்ல, அதுல எந்த சட்டங்கள் கஸ்டம்ஸ் இருக்கு, எவ்வளவோ இருக்கு, இன்டர்நேஷனலா வரையும் இருக்கு. எந்த சட்டங்களுக்கு கீழே நீங்க எஃப்ஐஆர் போட்டாலுமே அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அதுல ஒரு ப்ரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கா, அந்த பணம் எங்க போச்சு, யார் டீல் பண்ணாங்க, அதுல என்ன சொத்து வாங்கினாங்க கண்டுபிடிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. ஆருத்ரா விஷயத்துல 2400 கோடி மக்கள் எழுந்திருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணா, ஏது பண்ணா, அது எங்க போயிருக்கு, ஏது போயிருக்குன்னு பாத்தீங்களா? அதுல வந்து பாஜக ஆட்கள் பல பேர் அதுல இன்வால்வ் இருக்காங்கல்ல, அது பேர்லாம் அடிபட்டதுல, ஹரீஷ் போன்றவர்கள் பேர்லாம் அடிபட்டது அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க என்ன ஏன் அதை பத்தி என்ன ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அது தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் டிவிஎஸ்சி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் 8 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கான். அந்த எஃப்ஐஆர்லாம் பக்காவா இருக்கு. நீங்க அதுக்குள்ளே தலையிட மாட்டேன்றீங்க. அப்போ நீங்க செலக்டிவா நீங்க அப்ரோச் பண்ணும்போது நீங்க திமுகவை பழி வாங்கணும், எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி திமுக மந்திரிகள் பேரை டேமேஜ் பண்ணணும், அதுதான் உங்க நோக்கமா இருக்கு. ஆனா சார், இங்க செந்தில் பாலாஜி அமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பார்த்தோம். பாட்டிலுக்கு மேல எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க, ஓவர் டைம் பாக்குறாங்க, நிறைய எக்ஸைஸ் டியூட்டி இல்லாம, அதாவது டைரக்டா ஆலைகள்ல இருந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போகாம டைரக்டா கடைகளுக்கு நிறைய பாட்டில்கள் வருது. அதுல நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. பிடிஆரோட ஆடியோ வந்து பேசுறாங்க, ஒரு 20,000 கோடிக்கு மேல வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு பேசுறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அப்புறம் பிரைமா ஃபேசி இல்லாம இடி அப்படி போக மாட்டாங்க. இல்ல நான் சொல்றது பிரைமா ஃபேசி இந்த எஃப்ஐஆர் தானே. அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி நீங்க போயிட்டு உள்ள போயிட்டு நீங்க வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்க ஒரு அறிக்கை நீங்க வந்து நேரு வீட்டுல ரைடு பண்றீங்க. அந்த ஃபேம் வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஃபேம் ப்ரொமோட்டரை வந்து அவன் ஒரு பேங்க்ல கடன் வாங்குறான். அந்த கடனை ஒழுங்கா கட்டினா அதுல வந்து கோல்மால் நடந்திருக்குன்றாங்க. அதை உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, நேரு வீட்டுல சொந்தக்காரன் நேரு வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணிட்டு நீங்க என்ன அறிக்கை விடுறீங்க? முனிசிபல் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மாசுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்லயே ஊழல்னு நீங்க போறீங்க. நீங்க போனது எந்த எஃப்ஐஆர்? இந்த எஃப்ஐஆர் எல்லாம் போறீங்க. இது இந்த ஒரு தனிப்பட்ட ஃபேம் கடன் வாங்கின விஷயம்.
நீங்க இப்போ வந்து போயிட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் மேலேயே நீங்க குற்றம் சாட்டுறீங்க. அந்த இதுல வந்து டெண்டர் கொடுக்கறது ஊழல், அதை பத்தின ஆவணங்கள்லாம் கைப்பற்றி இருக்கோம். நீங்க அங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அதை பத்தின விசாரணை எதுவுமே மேற்கொள்ளாம எங்கேயோ யார் யார் வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணிட்டு தமிழ்நாடு கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ல ஊழல் லிங்க் இருந்திருக்கலாம் அந்த டீடைல் இருக்கலாங்க. அதெல்லாம் விசாரிச்சு நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ண பிறகு தான் அறிக்கை விடணும். நீங்க அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்டோட மாஸ் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்துல ஏற்புடையதா சார்? அப்படி பார்த்தா இடில ரெய்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இடி கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கோர்ட்ல வந்து 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு இடி வந்து ஆணித்தரமா சொல்றாங்க போது அப்போ இயல்பாவே அவங்க இல்லாம அதை பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, 1000 கோடி ஊழல் நடந்துக்கிட்டுங்க, யார் வேணா நடந்து 1000 கோடி ஊழல் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம பாயிண்ட் என்னன்னா, நீங்க எந்த எஃப்ஐஆர்ல உள்ள வந்தீங்களோ அந்த எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் ரைடு பண்ணாம எதுக்கு பார்ட்லியா ரைடு பண்றீங்க? ஒரு 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 குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க. நான் சொல்றது ஊழலை ஒட்டுமொத்தமா நீங்க எடுக்கணும்னா எல்லாரையும் நீங்க ரைடு பண்ணணும்ல. நீங்க அது ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா நம்மளுடைய கேள்வி. ஆக்சுவலா நீங்க நேரு, நான் சொல்றது நீங்க நேரு வீட்டுக்கு போறீங்க, நீங்க போறது என்ன ஆக்சுவலா அந்த ஃபேம் வந்து கடன் வாங்கின விஷயமா பார்க்க போறீங்க. அது சிபிஐயோட இதுல தான் போறீங்க. நீங்க அந்த எஃப்ஐஆர்ல தான் உள்ள போறீங்க. நீங்க அதோட மணி வந்து எங்க போயிருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா நீங்க உடனே முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள நீங்க போறீங்கன்னா அந்த என்ன நீங்க எதை சொன்னாலுமே மக்கள் போயிருக்கலாம், அதனால போயிருக்கலாம். நீங்க எதை சொன்னாலுமே மக்கள் நம்புறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து என்ன வேணா சொல்லிட்டு தப்பிக்கலாமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? வெஸ்ட் பெங்கால்ல ஒரு நீதிபதி என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் நிக்க வச்சு உன்னோட இன்வெஸ்டிகேஷன் என்னையா பண்ற, நீ என்ன இது என்ன அது என்னன்னு கேட்கறான். அவன் பதில் தெரியாத முடிக்கிறான். அப்ப என்ன நீ இன்வெஸ்டிகேட் பண்ண, உனக்கு இன்வெஸ்டிகேட்டிங் ப்ரொசீஜரே தெரியாதான்றா அந்த ஜட்ஜி கேட்கறாங்க. அந்த மாதிரி இப்போ டெல்லி ஹைகோர்ட்ல என்னாச்சு? டெல்லி ஹைகோர்ட்ல என்னாச்சு சார்? டெல்லி ஹைகோர்ட்ல அவங்க அந்த ஜட்ஜி கேட்டாரு, 193 கேஸ் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க அரசியல்வாதிகள் மேல, 2 பேர் தான் பனிஷ் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன உங்க இன்வெஸ்டிகேஷன் என்ன? ஆனா பிடிச்ச ஜெயில மட்டும் போட்டுறீங்க. நீங்க ஒருத்தர் எந்த விதமான வந்து தண்டனையும் இல்லாம, கோர்ட்டோட தண்டனை இல்லாம விசாரணை கைதியாவே எத்தனை மாதங்கள் உள்ள வச்சிருப்பீங்க நீங்க? அது வந்து அடிப்படை சட்டம் 21க்கு விரோதமானதுன்னா நிறைய பேரை வெளில விட்டாங்க, நிறைய பேரை வெளில விட்டாங்க. சோ அதனால வந்து இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் திண்டுக்கல்ல ஒரு என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கிட்டு நம்ம பார்த்தோம்ல. அதனால என்போர்ஸ்மெண்ட் என்னவோ புனிதமான ஒரு பசு கிடையாது. அதுவும் அரசியல் ரீதியான ஒரு பிரஷர்ல தான் செயல்படுது. ஆக்சுவலா இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் திமுகவை டார்கெட் பண்ண, அவ்வளவுதான். அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டா நான் பாக்குறேன். அப்ப செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுறாருன்னு எடுத்து அதுல சந்தேகமே இல்லை, குறிவைக்கப்படுறாரு. செந்தில் பாலாஜி மீண்டும் குறிவைக்கப்படுகிறார். மீண்டும் குறிவைக்கப்படுறாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சார், இங்க சட்டப்பேரவையிலையும் இந்த விவாதம் வந்து பெரிய அளவுக்கு வெடிக்கும்போது செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்கிறாரு. திமுக ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு வந்து நாங்க இது பண்ணியிருக்கோம், அதிமுக ஆட்சியில எவ்வளவு எஃப்ஐஆர்கள் போடப்பட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறது என்னமோ இந்த 4 வருஷம் நடந்த மாதிரியே பேசுறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா விற்கிறது ஆண்டாண்டு காலமா அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அங்கங்க பிடிபடும், பனிஷ்மெண்ட் போடுவோம், இது நடக்கிறது தான். இது ஏதோ இந்த ஆட்சியில மட்டும் நடந்த மாதிரி சித்தரிக்காதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுதான் வந்து அந்த டாஸ்மாக் அவுட்லெட்ல எக்ஸஸா கேஷ் பிடிச்ச ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க போனீங்கன்னா அது ரொம்ப சாதாரண கேஸா போயிட்டு என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் அந்த அந்த ஸ்கோப்பை வந்து விரிவுபடுத்துறாங்க. இந்த எக்ஸைஸ் டியூட்டி கட்டாம பாட்டில் வெளில வருது, இந்த போன்ற விஷயங்கள், டெண்டர் கொடுத்ததுல ஊழல் போன்ற விஷயங்களை ஒரு லார்ஜர் விஷயத்த கொண்டு வராங்க. ஆக்சுவலா அதெல்லாம் இவங்க போய் சர்ச்சுக்கு போன போது இவங்களுக்கு கிடைச்ச இதை வச்சு பண்ண, அதெல்லாம் வந்து இனிமேல் கோர்ட்ல ப்ரூவ் ஆனுங்க. என்போர்ஸ்மெண்ட் சொன்னா உடனே நம்பிடுவாங்களா? என்போர்ஸ்மெண்ட் எவ்வளவு வேணா சொல்லுவாங்க, அதெல்லாம் கோர்ட்ல இனிமே ப்ரூவ் ஆக வேண்டியிருக்கு. உங்க இன்வெஸ்டிகேட்டிங் லட்சணம் தான் தெரியுது. இதுவரையும் நீங்க 5900 கேஸ் போட்டிருக்கீங்க பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்த பிறகு. அந்த 5900 கேசஸ்ல இசிஐஆர்ஸ் பதிவு பண்ணிருக்கீங்க. வெறும் 24 கேஸ் தான் நீங்க வந்து கன்விக்ட் ஆயிருக்கு. சோ உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன ஆக்சுவலா? ஆனா இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்குல பிரைமா ஃபேசி இல்லாம நீங்க சர்ச் பண்றதுக்கு ஈடிக்கு அனுமதி கொடுக்காது இல்ல? இல்ல, பிரைமா ஃபேசி இருந்துதான் கொடுக்கணும் இல்ல. யூனிவர்சிட்டி ஏதோ சந்தேகத்துல ரைடு பண்றான், இவன் சந்தேகத்துல சரி போங்க நீங்க சர்ச் ஃபர்தரா என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. அதனால என்கொயரி பண்ணுன்னு சொல்றான். என்கொயரி பண்ண பிறகு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. என்ன இப்போ பிஎம்எல்ஏ ஆக்ட்ல என்ன, உங்களை அரெஸ்ட் பண்ணி போட்டா நீங்க ஜாமீன்ல அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா அவங்களை வந்து ப்ராசிக்யூஷன் வந்து திருப்தி அடையணும், அவங்கள வந்து ஓகே சொல்லணும். நீங்க வெளில வரதுக்கு, வெளில வந்து நீங்க சாட்சிகளை கலைக்க மாட்டேன்னு அவன் சொல்லணும், இல்ல ஜட்ஜி நினைக்கணும் இவன் குற்றம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு. அது ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனாலதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே உள்ள பூந்து அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு அவன் வெளியில விடுறான் எல்லாரையுமே. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து, நீங்க அரசியல் ரீதியாக பழிவாங்குற விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்களே தவிர ஒட்டுமொத்தமா ஊழல் எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்ல, மத்திய அரசு கையில் இல்ல. இது வந்து அரசியல் ரீதியாக மட்டுமே, இந்தியா முழுக்கவே அதுதான். அஜித் பவார் 70,000 கோடி ஊழல், மறுநாள் அவர் ரிலீஸ் இதாயிடுவாரு.
அப்புறம் புஜ்பால் அவர் மேல ஊழல் நீங்க அவர் கட்சியில் கூட்டணியில் சேருவாரு. இப்படியே பாத்தீங்கன்னா அங்க வந்து சுமந்த் அதிகாரி, முகுல் ராய் அங்க, அப்புறம் ஹேமேந்திர பிஸ்வாஸ் அவன் மேல ஊழல், சாரதா ஸ்கேமு எல்லாம் புனிதராயிட்டாங்க. அதான் நம்ம பாயிண்ட் ஆக்சுவலா. ஸோ நீங்க எல்லாரையும் இது காங்கிரஸ் ஆட்சியில மட்டும் எதிர்கட்சி ஆளுற சத்தீஸ்கர்லயே போய் உள்ள பூந்து எல்லாம் பண்ணு, ஜார்க்கண்ட்லயே உள்ள பூந்து எல்லாம் பண்ணு. அப்ப குஜராத்ல எதுவுமே நடக்கலையா? அதானி மேல ஊழலே கிடையாதா? எவ்வளவு பினாமி ஃபார்ம்ஸ் இது பண்றாரு, நிலக்கரி இறக்குமதியில ஊழல், தமிழ்நாட்டில் நிலக்கரி இறக்குமதியில ஊழல் நடந்திருக்கேன், உள்ள வர வேண்டியது தானே, வந்து பார்க்க வேண்டியது தானே. செலக்டிவா நீங்க போறீங்கன்றதான் இங்க என்போர்ஸ்மெண்ட் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. அது ஆளுங்கட்சியோட ஏவல் இது மாதிரி இருக்கு, துறை மாதிரி இருக்குது. அது மத்திய அரசுல யார் இருந்தாலும் காங்கிரஸ் பிஜேபி ஆனா இப்போ வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட முழுசா பயன்படுத்துறது ரொம்ப ட்ரக்கானியனா ரொம்ப கொடுமையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த இவங்க போட்ட அமெண்ட்மெண்ட் தான். யாரு இவங்க 2017-18 போட்ட அமெண்ட்மெண்ட் தான் அது காரணம். எல்லா எஃப்ஐஆர் குள்ளயும் போலாம் அப்படின்னு போட்ட போது நீங்க உங்களுக்கு சௌரியமான எஃப்ஐஆர் தேர்ந்தெடுத்து உள்ள வந்து நீங்க ரைடு பண்றீங்க ஆக்சுவலா. சார் ஆனா இப்போ இங்க நீங்க சொல்றாரு முன்னாள் அமைச்சர்கள் மேல டிவிஎஸ்சி வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த ஸ்டெப் மூவே ஆகலை. அது இங்க தமிழக அரசுமே அந்த இடத்துல ஒரு இப்போ இடி இவ்வளவு வேகமா டாஸ்மார்க் அடுத்தடுத்து அவங்க அரசியல் ரீதியா திமுக இருக்கும்போது தமிழக அரசு முன்னாள் அமைச்சர்கள் மேல டிவிஎஸ்சி ரெய்ட் நடத்துறாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. ஆனா அது அடுத்த கட்ட நகரவே இல்லங்கும் போது அப்ப அரசியல் ரீதியா இவங்க நெருக்கடி கொடுக்கும்போது இவங்க பதிலுக்கு எதுவுமே செய்யாம இருக்க. அதுதான் இங்க வந்து தமிழ்நாடு அரசு மேல நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது அவங்க கொடநாடு கேஸ் உட்பட நான் சொல்றேன் எல்லாமே சேர்த்துதான். அந்த கொடநாடு கேஸ் உட்பட அந்த ஊழல் கேஸ் உட்பட வேலுமணி மேல விட்டு 3 இருக்குங்க. சொத்து குவிப்பு இருக்கு, ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, அப்புறம் எல்இடி பல்ப் இருக்கு, 3 இருக்கு. 3 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்புறம் தங்கமணி மேல இருக்கு, அப்புறம் விஜயபாஸ்கர் மேல இருக்கு, 2 விஜயபாஸ்கர் மேலேயும் இருக்கு. இதெல்லாம் வந்து காமராஜ் மேல இருக்கு. ஸோ ஏன் இவர் மேலேயே இருக்கு, ஓபிஎஸ் மேலேயே சொத்து குவிப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கு, ஏன் டிலே பண்றீங்க, எந்த இடத்துல இதெல்லாம் பெண்டிங்கா இருக்கு? நீங்க எஃப்ஐஆர் போட்ட பிறகு கவர்னர் பர்மிஷன் கொடுக்காதனால சார்ஜ் ஷீட் போடாத இருக்கீங்களா? இதெல்லாம் பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா? அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் கிளாரிஃபை. அவங்க வந்து வெளியில வந்து ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் ஆக்சுவலா. வந்து நாங்க என்ன நடவடிக்கை எடுத்தோம். ஏன்னா இப்போ வந்து திமுகவே பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுகவை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட துரைமுருகன் வழக்கில் விடுச்சு தப்புன்ட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, மறுபடியும் விசாரிக்கணும்னு வந்திருக்கு. ஏற்கனவே பொன்முடியை விசாரிச்சாங்க, ஏற்கனவே பல பேர் அப்படியே விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு உங்களை தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா இனிமே நீங்க அந்த வழக்கை நீங்க தூசு தட்டினீங்கன்னா அரசியல் இனிமே நீங்க அது அரசியல் ரீதியான பழிவாங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்க தேர்தல் நெருக்கத்துல நீங்க பண்ண முடியாது. அப்ப இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? இதுல நிச்சயமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கு சார். ஏன்னா இவ்வளவு பேர் மேல நீங்க பல இடங்கள்ல நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க வேலுமணி மேல ஊழல் கோயம்புத்தூர்ல பேசும்போது நாங்கள்லாம் வந்து வேலுமணி சிறையில் பேசுவீங்கல்ல, அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? ஏன் இப்போ பேசாம இருக்கீங்க? ரெய்டு போறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க, சார்ஜ் ஷீட் கூட நிறைய வழக்குகளை போடலாங்க. சார்ஜ் ஷீட்டுக்கு வந்து கவர்னரோட அனுமதி வேணுங்க. அது எந்த இடத்துல பெண்டிங்கா இருக்கு? கவர்னர் அனுமதி இல்லைன்னு சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. அது வந்து எதிர்கட்சிகளும் கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சி கேட்காது, ஏன்னா அவங்க மேலதான் கேஸ் இருக்கு. அப்ப யாராவது ஆளுங்கட்சியில தரப்புல கூட்டணி கட்சியில யாராவது கேட்கணும், அது அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது? திமுக ஆட்சியில மாஜி அதிமுக மந்திரிகள் மேல போடப்பட்ட வழக்குகளின் நிலை என்ன? அந்த ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. அந்த வெள்ளை அறிக்கை விட்டாதான் திமுக கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன் தெரியும் நமக்கு. ஏன் இந்த விஷயத்தை கேட்கிறோம்னா, இப்போ நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஐடிஎம்கே வேலை சொன்னீங்க, இப்போ உங்களை நோக்கியே பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு, நீங்களே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்க இதனால வரையும் சும்மா இருந்த விஷயம் இருக்குல்ல, என்ன சும்மா இருந்தீங்களா ஆக்ஷன் எடுத்தீங்களோ தெரியாது. அப்போ நீங்க ஊழல் எதிர்ப்பு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? இப்போ நீங்க வந்து அந்த அரசியல் பொறியில நீங்களே சிக்கிட்டீங்க. பாலாஜி மேல ஆளுநர் அனுமதி கொடுத்தாரு, உடனடியா நடவடிக்கை. அதுவே நீங்க டிலே பண்ணினாரு கவர்னர். சுப்ரீம் கோர்ட் பிரஷ் பண்ணதுனால தான் அவங்க கொடுத்தாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. அப்ப இன்னும் எத்தனை மந்திரிகள் வந்து ஒரு பெண்டிங் வச்சிருக்காரு? அவர் வச்சிருக்காரா இல்ல நீங்க அப்ளை பண்ணலையா? எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். இந்த அதிமுக மந்திரிகள் மேல இருக்கிற ஊழல் வழக்குகளுடைய நிலை என்ன, யார்கிட்ட பெண்டிங்கா இருக்கு, என்ன விஷயம், எது எந்த கோர்ட்ல இருக்கு, இதெல்லாம் விட்டாதான் திமுக கவர்மெண்ட் வந்து உண்மையிலேயே நியாயமா வந்து அதிமுக மந்திரிகள் மேல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருங்கன்ற விஷயம் தெரியும் சார். ஆனா இபிஎஸ் சொல்ற மாதிரி நீங்க அப்படி உண்மையிலேயே அப்படி ஊழல் வழக்குல இருந்துன்னா நீங்க அந்த வழக்கை ஸ்பீட் பண்ணிருப்பீங்கல்ல, தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பண்ணிருப்பீங்க. அப்படி எதுவுமே இல்ல, மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல அப்படின்றாருல எடப்பாடி. அந்த 8 எஃப்ஐஆர் தெளிவான எஃப்ஐஆர். அந்த கந்தசாமி அவர் ஜிவிஎஸ்சி சீஃப் இருந்தபோது போடப்பட்ட 8 எஃப்ஐஆரும் நல்ல எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் மேல என்போர்ஸ்மெண்டே கூட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அவங்க வரமாட்டாங்க, போய் கூட்டணி கட்சியா இருக்கிறதுனால. நீங்க என்ன பண்றீங்க? அதிமுக ஆருத்ரால என்ன பண்றீங்க? ஆருத்ரா விஷயத்த நீங்க பொருளாதார குற்றப்பிரிவு தானே விசாரிக்குது, அதோட ஃபாலோ அப் என்ன? அப்ப ஏன் பேசாம இருக்கீங்க? ஏன் இந்த இவர் இருக்காரு இன்னொருத்தர் இப்போ வின் டிவில நடத்திருந்தாரு, அவர் மேல கேஸ், தேவநாதன் அவர் கேஸ் என்ன?
இதெல்லாம் விரைவுபடுத்துங்க. ஏன் விரைவுபடுத்த மாட்டேங்கிறீங்க? ஸோ திமுகவும் வந்து இந்த விஷயத்துல வந்து சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ ஆனா என்ன பரிதாபமான நிலைமை என்னன்னா, இப்ப நீங்களே உங்க மேலேயே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்களே ஏன்னா அமித்ஷா ஒரு பெரிய பட்டியலே படிச்சுட்டு போயிட்டாரு அவர். அதுல அவர் ஃபர்ஸ்ட் வைக்கிறது டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க் அதுல மட்டுமே 29,000 கோடி சொல்றாரு. ஆமா, அதுல வந்து முக்கியமா அவர் சொல்றது இது வந்து மேல வரைக்கும் இந்த கை நீளும் அப்படின்ட்டு தான் ஒரு விஷயங்களை சொல்றாங்க. அது செந்தில் பாலாஜியோட நிக்க போறது இல்ல அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாங்க. கண்டிப்பா சார். அடுத்த ஒரு வருஷம் வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க சார். நிறைய என்போர்ஸ்மெண்ட் கூட்டணி வேற சேர்ந்துட்டாங்க. ஏமா கூட்டணியா வேற சேர்ந்துட்டாங்க. ஆனா திமுக வந்து கோட்டை விட்டானுங்க. முதல்லயே வந்து இந்த அதிமுக மந்திரிகள் தூக்கி பிடிச்சி உள்ள போட்டுக்கணும். அந்த எஃப்ஐஆர் பேர்ல உள்ள போட்டுக்கணும். இந்த கவர்னர் வேற நிறைய இடத்துல இடைஞ்சல் பண்ணிக்கலாம் அந்த ஆளு. அதனால அவங்களால வேகமா ஆக்ஷன் எடுத்துக்க முடியாது. ஆனா இப்போ அன்பார்ச்சுனேட்லி நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலா திமுக இருக்கு. ஸோ திமுக சந்திச்சுதான் ஆகணும். அவங்க வந்து வேற வேற விஷயங்கள்ல வந்து சாதிக்கிறாங்களே தவிர இப்ப கவர்னர் விஷயத்துல கோர்ட்டுக்கு போய் சாதிக்கிறாங்க. நீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல மேனேஜ் பண்றாங்க. மும்மொழி கொள்கையை திணிக்க மாட்டோம், அவரை ஏத்துக்க மாட்டோம்ன்றாங்க. அது கொஞ்சம் லார்ஜர் இஷ்யூ. அது அந்த இஷ்யூ லார்ஜர் இஷ்யூ. ஆனா உங்க மேல சொல்ற சட்டம் ஒழுங்கு குற்றச்சாட்டுகள், போதை மருந்து குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு குற்றச்சாட்டுகள், நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றல குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி மாஜி மந்திரிகள் அதிமுக மந்திரிகள் மேல ஊழல் நடவடிக்கை எடுக்கல என்ற குற்றச்சாட்டுகள், ஓல்டு ஸ்கீம் கவர்மெண்ட் செலவுக்கு எதுவும் பண்ணல என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்க பெண்களுக்கு நாங்க அது கொடுத்துருக்கோம் இது கொடுத்துருக்கோம் பெண்கள் ஓட்டு உங்களுக்கு வரலாம், இல்லைன்னு சொல்ல வரலாம். உங்களை எதிர்த்து செய்யக்கூடிய பிரச்சாரமும் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நீங்க வந்து இப்போ அமித்ஷா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போன பிறகு அமித்ஷா என்ன எந்த ஷா வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னா உங்க நம்பிக்கையை பிரதிபலிக்கலாம். ஆனால் உங்களை நோக்கி பல விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கேன்னா நீங்க ஐடியாலஜிக்கலா பாஜகவுக்கு எதிராக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகளை ஓரளவுக்கு ஒன்றுபடுத்தி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கறதுல நீங்க வந்து ஒரு முன்னணி தலைவரா இருக்கீங்க. தொகுதி மறுசீரமைப்புல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாரும் கூப்பிட்டு மீட்டிங் போடுறீங்க. அப்புறம் கவர்னர் விஷயத்துல சேலஞ்ச் பண்ணி ஒரு தீர்ப்பு வாங்குறீங்க. மும்மொழி திட்டத்துல எதிர்ப்பு கொடுத்து இந்திய வேண்டாம். அது மகாராஷ்டிரா வரையும் போய் எதிர்த்து அங்கே இந்திய வேண்டாம் ஆயிடுச்சு. இனிமே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எது நடந்தாலும் நடக்கலாம், கர்நாடகாலையும் நடக்கலாம் அடுத்தது. ஸோ இது மாதிரி நீங்க வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. பாஜகவுக்கு தத்துவார்த்த எதிராக இருக்கீங்க. ஸோ பாஜகவுடைய பெரிய எரிச்சலா நீங்க மாறிட்டீங்க. ஹை பிரியாரிட்டியில தமிழ்நாடு அவங்க லாஸ்ட் பீரியடியா வச்சிருந்தாங்க. இப்போ ஸ்டாலினோட இந்த மாதிரியான விஷயங்கள்னால இதை வந்து முதல்ல இதை ஒழிச்சு கட்டினாதான் நமக்கு சரியா வரும். இப்போ இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி நீங்க இந்த சேலஞ்சை வந்து ஸ்டாலின் சந்திக்க போறாருன்றதுதான் முக்கியமான விஷயம். ஆனா என்னன்னா சார், இப்ப செந்தில் பாலாஜி முன்னாடி நீங்க வந்து பயங்கர அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு வலிமையான சக்தியா இருந்தாரு. எல்லாத்தையும் தோக்கடிச்சு உள்ளாட்சி தேர்தல்ல வாஷ் அவுட் பண்ணாரு எல்லா கட்சிகளையும். ஆனா இப்போ ஒரு சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் முன்ன இருந்த அதே செல்வா கூட தான் இருக்காரா? அவரை இப்ப பர்பஸா திரும்ப அவரை குறி வைக்க வேண்டிய தேவை என்ன வருது? இல்ல அவர் கொஞ்சம் லோ லேயிங்கா இருக்காரு. அதாவது கொஞ்சம் லோ ப்ரொஃபைல்ல இருக்காரு. ரொம்ப அடக்கி வாசிக்கிறார். ஓகே, தேர்தல் நெருங்க பாத்துக்கலாம். ஏன்னா அவருடைய பெயிலியே சேலஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல மேல. அவருடைய அதிபர் 23ஆம் தேதி கேஸ் 23ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ பெயிலியே வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படி பெயிலியே சேலஞ்ச் பண்ணும்போது இன்னைக்கு தான் 23 இன்னைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெயிலியே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெயிலியே சேலஞ்ச் பண்ணும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் வந்து சாட்சிகளை கலைக்கிறார். அது வந்து ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்காங்க அந்த கேஸ்ல. 3 கேஸ் ஆயிரக்கணக்கான சாட்சிகள். அது எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி விசாரிக்கணும்னு இவங்க சொல்றாங்க, இல்ல தனித்தனியா விசாரிக்கணும்னு சிலர் சொல்றாங்க. ஸோ பலவிதமான குழப்பங்கள் அதுல போயிட்டு இருக்கு. நீங்க 2000 சாட்சிகளை நீங்க கலைக்க முடியாது, அது பெரிய கஷ்டம். அதனால இவங்க யாரோ ஒருத்தன் போயிருக்கான், அதனால அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் தரப்பட்டிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி எலெக்ஷன் போது இருக்கக்கூடாது. ஆனா பாராளுமன்ற தேர்தல் அதே பலத்தோட தான் இருக்காரா சார்? இல்ல பாராளுமன்ற தேர்தல் போது கொங்கு மண்டலத்துல வின் பண்ணாங்களே. ஆனா அண்ணாமலை என்ன சொன்னாரு, அவர் செந்தில் பாலாஜி சிறையில இருந்துட்டே இங்க எல்லா காய்களையும் நகர்த்துறாரு, வெளிப்படையா பேசினாரு. ஆமாங்க, இப்ப நீங்க மறுபடியும் போட்டாலும் அதே மாதிரிதான் காய்கறி நகர்த்துவாரு. அவங்க தெளிவா பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வெளிப்படையா பல வேலைகள், கட்சி வேலைகளோ எதுவும் வெளிப்படையா செய்ய மாட்டார். அவர் தன்னை ரொம்ப வந்து ஒரு பேக்ரவுண்ட்லயே வச்சிருக்காரு. தன்னை ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ண நம்ம ரொம்ப முன்னணிக்கு வந்தா எதிர்கட்சிகள் சும்மா இருக்காது. நம்ம மேல இருக்கிற கேஸ் இன்னும் விரைவுபடுத்துவாங்க பிஜேபி. ஆனா நம்ம கொஞ்சம் பின்னணியிலே இருக்கலாம், பின்னணியில இருக்காரு, கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்காரு. ஆனா கட்சி ரீதியான வேலைகள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்சி ரீதியா அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அடிக்கடி பப்ளிசிட்டி அவர் பேர்லாம் பேப்பர்ல வராத அளவுக்கு ஓரளவுக்கு இருந்துக்கிறாரு. அதுதான் அவருடைய பாயிண்ட். ஆனா கட்சி வேலை செய்யாதல்ல. இந்த வாட்டியும் அவருக்கு ஏதாவது பிடிச்சி நீங்க உள்ள போட்டீங்கன்னா கூட அதே கொங்கு மண்டலத்துல, ஆனா அதிமுகவும் பாஜக ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால கொங்கு மண்டலத்துல வலிமையா இருப்பாங்க அவங்க. அதை பீட் பண்றது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம். சோ இந்த வாட்டி செந்தில் பாலாஜி உள்ள இருந்தா வச்சுக்கோங்க, அது வந்து திமுக வந்து பார்லிமெண்ட் அளவுக்கு வெற்றி பெறுமான்றது ஒரு கேள்விக்குறி. அந்த அசம்பிளி 21 அசம்பிளியில 40 இடங்களை மிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த கொங்கு வட்டாரத்துல, அது மாதிரி வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ
நிச்சயமாக வந்து கொங்கு வட்டாரத்தை பொறுத்த மட்டும் திமுக வந்து இப்ப செந்தில் பாலாஜி இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அங்க பண்ண வேண்டியதா இருக்கு ஆக்சுவலா. அது திமுக எப்படி பண்ண போகுதுன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும்.